ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைனீஸ் மூவி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட காங் அப்படிங்கிற ஒரு ஆன்ட்டி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்து இதில் எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவன் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கான் போல இருக்கு. அப்போ ஹீரோ வந்து கரெக்டாக ஹீரோயினோட ஃபோட்டோ எடுத்து இந்த பொண்ணு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினுக்குமே வந்து மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் சார்பா வாங் அப்படிங்கிற ஆன்ட்டி ஹீரோயினை அங்க இருக்கிற இன்னொரு ஆன்ட்டிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் ரொம்பவே நல்ல பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா என்னமோ தெரியல, அந்த ஆன்ட்டிக்கு ஹீரோயினை பிடிக்கல. இதனால இந்த ஆன்ட்டியுமே கோச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப இடையில கோமாளி மாதிரி ஒருத்தன் வரான். அவன் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஒருவேளை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா உனக்கு நான் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அதை நீ ஃபாலோ பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கான். அதுல ஹீரோயின் வந்து சீக்கிரமாவே குழந்தை பெத்துக்கணுமா, அதுவும் IVF பேபியா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு 3 மாசத்துக்குள்ள குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதனால இந்த ஆன்ட்டிக்கு கடுப்பாயிடுது. இந்த ஆன்ட்டியோட பேரு வாங்கு. இப்ப வாங் வந்து அங்க இருக்கிற ஆன்ட்டி கிட்ட உங்களுக்கு இந்த மாதிரியான மாப்பிள்ளை எல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட காங் ஆன்ட்டி வந்துட்டு இந்த பொண்ணு உனக்கு ஓகே தானா அப்படின்னு சொல்லி திருப்பி ரிப்பீட் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனை பத்தி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போதே அவளோட அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் அப்பா கூட தான் இவ வளர்ந்துருப்பா. அப்பாவும் வந்து ரொம்பவே ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லி உனக்கு இந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ திருப்பி இந்த பொண்ணு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த காங் அப்படிங்கிற ஆன்ட்டி வாங் ஆன்ட்டிக்கு கால் பண்ணி ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்னு கேட்கும்போது என்னோட பக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோ வேற வெளியே வந்து நிக்கிறான். அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா பார்க்காத மாதிரியும் தெரியுது. இப்ப காங் ஆன்ட்டி ஹீரோயின் கிட்ட எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் பார்க் கிட்ட இருக்கோம் அப்படின்னு சொல்றா. உடனே இவங்களும் நல்லதா போச்சு, நாங்களுமே அங்க இருக்கிற ஹோட்டல்ல தான் இருக்கோம், இந்த டேபிள் நம்பர் 3க்கு வந்துரு, உனக்காக ஒரு டேட் நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. அப்புறம் இந்த காங் ஆன்ட்டி ஹீரோ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்க 2 பேத்துக்கும் இடையில 3வது மனுஷன் நான் இங்க இருக்கிறதுக்கு விரும்பல, நீங்க 2 பேரும் மனசு விட்டு நல்லபடியா பேசிக்கோங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் ஹீரோயின் கூட வந்த ஆன்ட்டியுமே ஹீரோ போய் நல்லபடியா மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை மட்டும் அவங்க உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ஹீரோக்கு ரொம்பவே அர்ஜென்ட்டான ஒரு கால் வருது. ஏன்னா ஹீரோ வந்து போலீஸா இருப்பான். ஸோ அர்ஜென்ட்டா வாங்க சார், ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இவனும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறான். ஃபோன் பார்த்து ஹீரோயினுமே ஆப்போசிட்ல வரா. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. அதுல ஹீரோயினோட மொபைல் கீழே விழுந்துடுது. ஹீரோ அதை எடுத்து கொடுத்து சாரின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ள வந்து பாக்குறா. ஆனா ஹீரோ அங்க இல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க. இப்ப ஹீரோ வந்து அவங்க கூட ஒர்க் பண்ற ஜின் அப்படிங்கிறவங்க கூட போய்கிட்டு இருப்பான். அப்ப ஜின் கிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொல்லும் போது ஜின் வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு கிட்ட ஃபோன் பண்ணியாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோவும் ஹீரோனுக்கு கால் பண்றான். ஹீரோயின் கால் அட்டன் பண்ண உடனேயே ஹீரோ ஃபர்ஸ்ட் அவனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் சாரி கேக்குறான். இந்த மாதிரி எனக்கு முக்கியமான ஒர்க் வந்துருச்சு, நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்போன்னு பார்த்து ஹீரோ ஆர்டர் பண்ணிருப்பான் போல இருக்கு ஃபுட்டு. அந்த ஃபுட்டு வேற டெலிவரி ஆகுது. ஹீரோயின் நான் இதை ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்லும் போது ஆப்போசிட்ல இருக்கிற ஹீரோ வந்துட்டு நான் தான் ஆர்டர் பண்ணேன், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்படி சொல்றானே தவிர பில் பே பண்றதுக்கு மறந்துட்டான் போல இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஞாபகம் வருது. ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோயின் வந்து பில் பே பண்ணிடுறா. இல்ல ஹீரோ கொஞ்சம் பதட்டமாக்கிடுறான். அப்ப பக்கத்துல இருக்கிற ஜின் வந்துட்டு பொண்ணுங்க கிட்ட இனிமே எப்படி பேசணும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் எந்த இடத்துல தங்கியிருக்காளோ அந்த இடத்துக்கு கீழே நின்னுகிட்டு இருப்பான். ஆன்ட்டிக்கு கால் பண்ணி ஹீரோயினோட வீட்டு நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இங்க ஹீரோயின் வந்து எதையோ சரி பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. இவளும் ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா ஒரு பொண்ணு இவகிட்ட டியூஷன் படிக்கிறதுக்காக வந்திருக்கா. இதே மாதிரி அங்க கொஞ்சம் பசங்க டியூஷன் படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணை போய் படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா அனுப்பி வச்சிடுறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்ப வந்திருக்கிறவங்க ஹீரோனுக்காக கொஞ்சம் ஃபுட் எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதெல்லாம் கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து மேல் மாடியில இருந்து யாரோ வீட்டை டம்மு டம்முன்னு அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. இதனால வந்திருக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்தா தானே குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் இல்லாம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோயின் வேக வேகமா
வேகமா மேல் மாடியில இருக்கிற வீட்டுக்கு போறா. அங்க போய் கதவ நல்லா டக்கு டக்குன்னு தட்டிட்டு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. இது கீழ இருக்கிற ஹீரோக்கு கேட்டுருது. இவனும் ஸ்ட்ரைட்டா போறான். ஹீரோயினுக்கும் மேல் மாடி வீட்ல இருக்கிறவங்களுக்கும் நல்லா ஃபைட் வந்து போய்க்கிட்டு இருக்கும். அப்ப ஹீரோயின் வேணும்னே அவ கையில கொஞ்சம் திங்ஸ் வச்சிருப்பா. அத எடுத்து அவங்களோட வீட்டு டோர்ல அடிக்கிறா. இதுல இவங்க கடுப்பாயிட்டு, "எதுக்கு இப்படி அடிக்கிற?" அப்படின்னு கேட்கும்போது, "இது உங்களுக்கு இரிட்டேட் ஆகுதுல்ல, அதே மாரி தான் நீங்க பண்றது எனக்கு இரிட்டேட் ஆகுது. நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போதாவது, இந்த மாதிரி ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் பண்றத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம்லன்னு" சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்கிறவங்க, "நீ சொல்ற மாரிலாம் எதுவும் பண்ண முடியாது. நாங்க இப்படிதான் பண்ணுவோம். உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் "இருங்க, நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன எடுக்கிறா. ஆனா அதுக்குள்ள அங்க ஹீரோ வந்துட்டு அவனோட ஐடிய காமிக்கிறான். "நான் போலீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவங்க 2 பேரும் பயந்து வீட்ட சாத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கருந்து போறதுக்கு ட்ரை பண்ணும்போது, அந்த ஆன்டி கூட ஹீரோ வந்து ஹெட்செட்ல பேசிட்டு வந்திருப்பான். ஹீரோயின் போறதுல அந்த ஹெட்செட் வந்து கீழ விழுந்துருது. அத ஹீரோயின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது, ஃபோன்ல ஆன்டி பேசுறது இவளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஆன்டி சொல்றாங்க, "நான் உனக்கு நெறைய டைம் கால் பண்ணேன். நீ அட்டெண்ட் பண்ணாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த மாரி ஃபோன என்னோட ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவா பாக்கெட்லருந்து ஃபோன வெளிய தர சொல்லி ஆன்டி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. இந்த காங் ஆன்டி ஹீரோவ பத்தி நல்ல விதமா நெறைய வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஹீரோவ வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க. ஸோ அதனால அந்த பையன மிஸ் பண்ணிடாத. 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா டேட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறாங்க. அதனால ஹீரோயினுமே அவள இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக கைய குடுக்குறா. ஹீரோவும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்றான். ஹீரோவோட கையில அடிபட்டுருக்கும். இத பார்த்துட்டு ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு இந்த மாரி ஒர்க்குக்கு போன பிளேஸ்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் சரி வாங்க வீட்டுக்குள்ள போய் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஆன்டி வந்து இவனுக்கு என்ன சொன்னாங்களோ அது ஞாபகத்துல வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி காங் ஆன்டி ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு தனியா வீட்ல இருக்கும்போது, உன்ன வந்து இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா, நீ கண்டிப்பா போகக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அது கொஞ்சம் கூச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால ஹீரோ கொஞ்சம் தயங்கிக்கிட்டே நிக்கிறான். உள்ள இருந்து ஒரு குட்டி பையன் வெளிய வந்து, "என்னோட ரீடிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன். ரைட்டிங் ஒர்க் தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் "உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன உள்ள கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ வந்து அவனும் உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள போய் பார்க்குறான். பார்த்தா அங்க குட்டி பசங்களா இருக்காங்க. இதுல ஒரு குட்டி பையன், "அக்கா இது யாரு? உங்களோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணி கேட்டுருக்கான். ஹீரோயினும் அமைதியா இருக்க சொல்லிட்டு, ஹீரோ கிட்ட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு குடுக்குறா. ஹீரோவும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு, "எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. அத போய் நான் முடிச்சுட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு பிளம்பிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாள்ல, அத போய் கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்கா. இத ஹீரோவுமே பார்க்குறான். ஹீரோயின் கிட்ட, "நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா?" அப்படின்னு கேட்குறான். அப்படியே இந்த சீன கட் பண்ணி அடுத்த சீன்ல எல்லாருமே வெளிய வராங்க. அந்த குட்டி பசங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல ஏறுறாங்க. ஹீரோயின், "இதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் விஷயமா போனீங்களே, அது முடிஞ்சிருச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து, "இல்ல, அந்த குற்றவாளிக்கு எதிரான ஆதாரம் எதுவுமே சரியா கிடைக்கல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் வந்துட்டு, "உங்களோட ஃபோன ஒழுங்கா ட்ரேஸ் பண்ண முடியலன்னா என்ன? Instagram, Telegram, WhatsApp அந்த மாதிரி ஏதாவது ஆப் வழியா அவங்கள ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம்ல" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுக்கு கால் பண்றான். ஆனா அது என்ன ஆப் அப்படிங்கிறது இவனால ஒழுங்கா சொல்ல முடியல. ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். ஹீரோயினும் வந்து ஹீரோ கிட்ட வந்துட்டு Instagram, Telegram, WhatsApp அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவோட பேச்செல்லாம் தடுமாற ஆரம்பிக்குது. அப்ப ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுமே, "என்ன உங்களோட ஸ்லாங்கே வந்து வேற மாதிரி இருக்கு. எதுக்கு இப்படி தயங்கி தயங்கி பேசுறீங்க? அது மட்டும் இல்லாம உங்களோட பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கே. அது என்ன கேர்ள் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ ஜின் கிட்ட, "இதுக்கு முன்னாடி ஒரு டீச்சர பத்தி உங்ககிட்ட சொன்னேன்ல. அவங்கள தான் மீட் பண்ண வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஜின்னும் சரி ஓகே, ஓகே. ஆனா நீங்க திருப்பி இங்க வந்த பிறகு அங்க என்னலாம் நடந்தது அப்படிங்கிறத ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அப்ப கூட ஹீரோக்கு கேஸ் சம்மந்தமா கால் வந்துகிட்டே இருக்கு. இத ஹீரோயின் பார்த்துட்டு, அன்னைக்கு ஹீரோ வந்து ஹீரோயின இடிச்சிருப்பான்ல, அத வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் பேசி முடிச்சிட்ட பிறகு ஹீரோயின் கிட்ட வந்து உட்கார்றான். அப்ப ஹீரோயின் வந்து, "நான் கொஸ்டின் ஆன்சர் கேட்கலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவும் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெறப்பா உட்காந்துக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் வந்து, "நீங்க ஒண்ணும் கிரிமினல் கிடையாது. நான் ஜஸ்ட் நார்மலான கொஸ்டின் தான் கேட்க போறேன். இவ்ளோ டென்ஷன் வேண்டாம்" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ நார்மல் ஆகுறான். ஹீரோயின்,
உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ ஒன்று தான் அப்படின்னு சொல்றான். இது ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறா. ஹீரோ வந்து உண்மையா தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அப்படின்னா சரி, நீங்க எதுக்காக பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அது வேற ஒன்றும் இல்லை, என்னோட ஒர்க் வந்து ரொம்பவே ஹார்டா இருக்கிறதுனால அவ கூட என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால கொஞ்ச நாள் கழிச்சு நானும் அவளும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறத்துல இருந்து ஹீரோயினுக்கான தனியான டைமை கண்டிப்பா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அவனோட கையில கட்டு போட்டிருக்கிறதுனால அவனால சுத்தமா சாப்பிட முடியல. ஹீரோயின் தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றா. ஹீரோயினோட கைய ஹீரோ டச் பண்றான். அப்ப இந்த மாவீரன் படத்துல வர மாதிரி 2 பேத்துக்கும் இடையில அந்த கரண்ட் ஷாக் வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் தயங்கிக்கிட்டே வெளிய போய் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வெளிய போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கு வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ குடுக்குறான். ஹீரோயினும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, இத விட கிரீம் பஃப் ரொம்பவே நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இதுக்கு முன்னாடி ஹீரோ குடுத்த அந்த இன்ஃபர்மேஷன வச்சு, அந்த குற்றவாளி யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டாங்க போல இருக்கு. அதனால ஹீரோ இங்கேருந்து சீக்கிரமா கிளம்ப வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அதனால ஹீரோ அவனோட கார் எடுத்துட்டு அவன் இருக்கிற இடத்துக்கு இப்ப வர சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ டென்ஷன்ல ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறத பாத்துடுறா. அப்ப இவ ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. இவ சின்ன வயசா இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா ஸ்மோக் பண்ணுவாங்க. அந்த ஸ்மெல் ஹீரோயினுக்கு சுத்தமாவே ஒத்துக்காது. அதனால அப்பா கிட்ட போயிட்டு, "அப்பா எனக்கு இது சுத்தமா ஒத்துக்க மாட்டேங்குது. இந்த மாரி பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, அப்பா வந்து ஹீரோயின திட்டிட்டு அங்கருந்து போயிருப்பாங்க. அப்ப அம்மா வந்து ஹீரோயின சமாதானப்படுத்துவாங்க. இப்ப இதெல்லாம் ஹீரோயினுக்கு தோண ஆரம்பிக்குது. ஹீரோயின் கிட்ட வந்து குற்றவாளி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டாங்க. நான் அது விஷயமா சீக்கிரமாவே இங்கேருந்து கிளம்ப வேண்டியிருக்கு. 3 நாள் கழிச்சு உங்கள நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ கையில இருந்த அந்த சிகரெட்டோட நெருப்பு ஹீரோயின் மேல பட்டுருது. உடனே ஹீரோ வந்து உங்க மேல பட்டுருச்சா? சாரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். இதுக்கு ஹீரோயின் வந்து பரவால்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, இதனால உங்களுக்கு எதுவும் கோபம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒர்க் தானே முக்கியம் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோவுமே அங்கிருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணும்போது, ஹீரோயின் வந்துட்டு இன்னைக்கு டின்னருக்கு என்ன கூட்டிட்டு போனதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அப்ப ஹீரோ வந்து உங்களோட ஃபேஸ பார்த்தா ஏதோ கொஞ்சம் ஹாப்பியா இல்லாத மாதிரி இருக்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் கீழ இருக்கிற சிகரெட்ட எடுக்கிறா. அப்ப ஹீரோ வந்து, ஐயோ நான் இத டஸ்ட்பின்ல போடுறதுக்கு மறந்து போயிட்டேன். இத போய் நான் டஸ்ட்பின்ல போட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் பதில் எதுவுமே சொல்லாம அமைதியா நின்னுகிட்டு இருக்கா. இத வச்சு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இது ஹீரோனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்றான், கான் ஆன்ட்டி வந்து உங்களுக்கு இது பிடிக்காது அப்படிங்கிறத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் நானே இத பத்தி காங் ஆன்ட்டி கிட்ட சொல்லவே இல்ல. அதனால தான் அவங்களும் உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்துட்டு சரி பரவால்ல இருக்கட்டும். உங்களுக்கு இது பிடிக்கல அவ்வளவுதானே. இதோட இத நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து எனக்காகலாம் இத விட வேணாம் அப்படின்னு தான் சொல்றா. ஆனா ஹீரோ வந்து அதெல்லாம் இல்ல. உங்களுக்காக நான் இத கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து இவனோட கார் வேற அங்க வந்துருது. அதனால ஹீரோவும் அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்புற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோவனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளிய வருவான். அப்ப ஹீரோனுக்கு இந்த சிகரெட் ஸ்மெல் பிடிக்கலல்ல. சோ அதனால மவுத் ஸ்ப்ரே எல்லாம் வாயில அடிச்சுட்டு, ஏதோ ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். இத பார்த்து ஜின்னு வந்து ஹீரோவ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவனும் அட்டெண்ட் பண்ணி பேசுறான். அதுல ஹீரோயின் பிரச்சனையில இருக்கிறதா ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ரோட்ல நின்னுகிட்டு இருப்பா. இப்ப இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவ கூட டியூஷன் படிக்கிற ஒரு பொண்ணோட அம்மா கிட்ட சில ரவுடி பசங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கடன் வாங்குனாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக. ஆனா அங்க இருக்கிற போலீஸ் வந்து, இப்ப அந்த ரவுடிங்களுக்கு எதிரா எந்தவித ஆதாரமும் இவங்க கிட்ட இல்ல அப்படிங்கிறதுனால, அந்த ரவுடி பசங்கள அப்படியே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின பிக்கப் பண்றதுக்காக வந்திருப்பான். இப்ப ஹீரோயின் கொஞ்சம் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து கோபமா, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா மட்டும், நீங்க என்ன தீர்க்க போறீங்களா அப்படின்னு கேட்கிறா. அப்ப ஹீரோ வந்து, பிரச்சனை வந்து உனக்கும் அந்த ரவுடி பசங்களுக்கும் கிடையாது. அந்த குட்டி பொண்ணோட அம்மாவுக்கும் அந்த ரவுடி பசங்களுக்கும் தானே. உன்னோட வேலை டீச்சர் வேலை மட்டும் தானே. அத மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவளோட பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லி அழுக ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோவும் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர கையில எடுக்குறான். அப்பதான் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஹீரோயின் வந்து சின்ன வயசா இருக்கும்போது, ஹீரோயினோட அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆனா அந்த போலீஸ்காரங்க இதுக்கு எதிரான ஆதாரம் எதுவுமே இல்ல அப்படிங்கிறதுனால, அந்த குற்றவாளிய அரெஸ்ட் பண்ணாமயே விட்டுருப்பாங்க. இப்ப இத பத்திலாம் ஹீரோயின் நெனச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. இப்ப ஹீரோயின் கிட்ட இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா, அந்த ரவுடி பசங்களுக்கு எதிரான எந்த ஆதாரமும் நம்ம கிட்ட இல்ல.
ஸோ அதனால இந்த விஷயத்த இப்படியே விட்டுரு. இப்போதைக்கு நான் உன்னை வீட்ல விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து அதெல்லாம் தேவையில்ல. நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி டோர ஓப்பன் பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ டோர வந்து லாக் பண்ணி விட்டுடுறான். இதனால டென்ஷன் ஆன ஹீரோயின், உங்களுக்கும் அந்த ரவுடி பசங்களுக்கும் இடையில எந்த விதமான டிஃபரெண்ட்டுமே இல்ல. அதனால போற வழியில போலீஸ் ஸ்டேஷன் இருந்தது அப்படின்னா, அங்க ஸ்டாப் பண்ணுங்க. உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு ஹீரோவும் போலீஸ் மேலேயே கம்ப்ளைண்ட்டா அப்படின்ட்டு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து இது என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்து எதுவா இருந்தாலும் பரவால்ல. ஃபர்ஸ்ட்டு உன்னோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். ஸோ அதனால நானே உன்ன வீட்ல ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின வீட்டுக்குமே கூட்டிட்டு போறான். ஹீரோயின் உள்ள போய் லைட் ஆன் பண்ற வரைக்குமே ஹீரோ அங்க தான் இருக்கான். லைட் ஆன் பண்ண உடனேயே ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் அந்த லைட்டே போட்டிருக்க மாட்டா. அந்த ரவுடி இருக்கான்ல, அவன் தான் அந்த லைட்டே போட்டிருப்பான். இப்போ இவன் ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். "உன்னோட அம்மா வந்து எப்படி இருந்தாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பேச ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோயின் டக்குன்னு அவளோட ஃபோன்ல வீடியோவ ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் இந்த ரவுடி இவள விடுற மாதிரி இல்ல. ஹீரோயின் கிட்ட நெருங்கி வரும்போது, அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். இப்போ இந்த ரவுடி ஹீரோவ பார்த்து, "நீ யார்றா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ "நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படின்னு சொல்றான். உடனே இவன் வந்துட்டு அப்படின்னா, "சரி இந்த கார்ட்ல இருக்கிற காசு எடுத்துட்டு, ஒழுங்கா அவள என்கிட்ட குடுத்துரு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ இந்த ரவுடிய ஸ்டாப் பண்ணிட்டு, அவனோட டிபார்ட்மெண்ட் ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் இவங்கலாம் நம்புற மாதிரி இல்ல. ஹீரோவ கிண்டல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவனோட ஐடி கார்டு எடுத்து காட்டுறான். இத பார்த்த பிறகு தான் இந்த ரவுடி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இந்த மாரி தெரியாம பண்ணிட்டோம். திருப்பி இந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொல்லி சாரி கேட்டுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்ப ஹீரோயின் வந்து கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ வந்து சாரி உங்களோட பர்மிஷன் இல்லாம நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா நம்ம 2 பேருமே இப்போ மீட்டிங்ல தான் இருக்கோமே தவிர, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் அப்படி சொல்லிட்டேன். சரி அந்த ஃபோன்ல எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினும் ஆமா. இப்போ அவனுக்கு எதிரான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இத வச்சு அவனுக்கு நான் தண்டனை வாங்கி குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் கீழ இறங்கி வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நைட் நீங்க இங்க ஸ்டே பண்றது சேஃப் கிடையாது. நீங்க வேணும்னா என் கூட வரீங்களான்னு கேட்கும்போது, ஹீரோயின் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவன் போட்டிருக்கிற அந்த ஜாக்கெட் எடுத்து ஹீரோயின் மேல போத்தி விடுறான். ஹீரோயின் வேண்டான்னு தான் சொல்றா. பட் இருந்தாலும் ஹீரோ போத்தி விடுறான். ஹீரோயின் பதிலுக்கு தேங்க் யூ மிஸ்டர் ஜாங் அப்படின்னு சொல்லியிருப்பா. ஹீரோ வந்து இவ்வளோ ஃபார்மலா என்ன கூப்பிடணுமா? நம்ம 2 பேரும் டேட்டிங்ல தானே இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு வெறும் ஜாங்குன்னு சொல்வான்னு பார்த்தா, தேங்க் யூ ஆஃபீசர் அப்படின்னு சொல்றா. இதனால ஹீரோவுமே ஹீரோயின பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து போறதுக்கு முன்னாடி, இப்போ எனக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கு. இந்த ஜாக்கெட்ட உங்களுக்கு நான் அப்புறமா ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு, அவ அங்கேருந்து போயிடுறா. இந்த வாட்டி ஹீரோயின் வந்து அவளோட ரூம்குள்ள போயிட்டாளா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஹீரோ அங்கேருந்து நகர்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போவான்னு பார்த்தா, அவனோட கார்லயே படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனோட கண்ணுக்கு 2 சிகரெட் பாக்கெட் வந்து படுது. அத பார்த்த ஹீரோக்கு ஏதோ அணுகுண்ட பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் வேக வேகமா 2 பாக்கெட்டையும் எடுத்துட்டு போயி டஸ்ட்பின்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் திரும்பி வந்து படுத்துக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோயின் ப்ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோ கார்ல தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறா. அப்போ அவளோட மனசுக்குள்ள நம்ம மேல இவனுக்கு இவ்வளோ லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ கார்ல எதையோ தேடிட்டு இருக்கும்போது ஹீரோயினுமே கீழே இறங்கி வந்து என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. பதிலுக்கு ஹீரோ எந்த ஆன்சரும் பண்ணாம நீங்க ஒர்க்குக்கு கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து அவளோட போட்டோவை கொடுத்து இதை தான் தேடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவனும் ஆமான்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். ஹீரோயின் சொல்றா ஏற்கனவே நம்ம 2 பேரும் 6 மாசமா பேசி பழகிட்டு தானே இருக்கோம். அப்புறம் எதுக்கு இந்த போட்டோ அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அது வேற ஒன்றும் இல்லை, உனக்கு ஸ்மோக் பண்ணுறது பிடிக்காதுன்னு சொன்னல, ஸோ அதனால உன்னோட ஃபோட்டோவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஸ்மோக் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே போயிடும். அதனால தான் இந்த ஃபோட்டோவை என் கூடவே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ வேணும்னா என்னை ஸ்மெல் பண்ணி பாரு, என் மேலே கண்டிப்பாக சிகரெட் ஸ்மெல் வராது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனே ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. ஹீரோ மேலே அந்த மாதிரி ஸ்மெல் எதுவுமே வரல. அப்போ ஹீரோ சொல்கிறான் நான் சீரியஸாகவே தான் சொல்கிறேன், நேற்று கூட என்னோட காரில் சிகரெட் பேக்கெட் இருந்துச்சு, ஆனால் நான் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அதை எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டேன், நீ வேணா செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கீழே குனிய சொல்கிறா ஹீரோவை. அதுக்கப்புறம் ஹீரோவோட கோட்டெல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு இப்போ இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து ஹீரோயினுக்கு யாரோ தெரிஞ்சவங்க அந்த சைடாக போகிறாங்க. இதை பார்த்து ஹீரோயின் பார்த்துட்டு போய் ஹீரோவை கூட்டிகிட்டு அந்த கார் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறா. ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக போய்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினுமே இதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ வந்து வேற ஒன்றும் இல்லை, நீ என்ன ஸ்மெல் பண்ணல, அதே மாதிரி தான் நானும் உன்னை ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு ஹீரோயினுக்கும் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே
அங்கேருந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஹீரோ சும்மா நார்மலாக நடந்து வந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் ஹீரோயின் அவளோட இமேஜினேஷனில் ஹீரோக்கு வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்கும், பின்னாடி பிஜிஎம்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஒரு கற்பனைக்குள்ளே இறங்கிடுறா. ஹீரோனுக்கு திடீர்னு சிரிப்பு வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோவுமே இதை நோட் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏற்கனவே நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டேன், இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீங்கள் பண்ணுறது எல்லாமே பார்த்தா எனக்கு ரொம்பவே ஓவராக பில்டப் கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து நான் ஒன்றும் ஃபேக்காக எல்லாமே பண்ணல, உண்மையாகவே வந்து எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஃபுட்டு வேற வந்துடுதா. அப்போ ஹீரோயின் வந்து சீக்கிரமாக சாப்பிடுங்க, இந்த ஃபுட் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ ஹீரோ வந்து வாயில் சூடு போட்டுக்கிறான். இப்போ ஹீரோயின் தண்ணி கொடுக்குறா. அப்போ ஹீரோயினோட ஃபிங்கர் வேற ஹீரோவோட லிப்ஸை டச் பண்ணுதா. அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தண்ணியுமே குடிச்சிட்டு அடிக்கிற மாதிரியே ஃபேஸை வச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் வந்து எங்கே உங்களோட நாக்கு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனும் காட்டுறான். உடனே ஹீரோனுக்கு ஏதோ போலீஸ் டாக் மாதிரி ஹீரோவை பார்த்தா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது போல இருக்கு. அவ திருப்பியும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. உடனே ஹீரோ கிட்ட கொஞ்சம் கூட தயங்காம உங்களை பார்த்தா போலீஸ் டாக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து எனக்காக பில் பே பண்ணீங்கல்ல, ஸோ அதனால இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு பில் பே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பில் பே பண்றா. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிக்கலாமா வேணாமா, பிடிக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருப்பான். ஹீரோயின் கிட்ட நீங்க அழகா இருக்கீங்க அப்படிங்கிறதுனாலலாம் நான் உங்களை செலக்ட் பண்ணல, ஆனா ஒரு விதத்துல பார்த்தா நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஏதேதோ உளறிக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு ஹீரோயினும் உங்களுக்கு கிரிமினலோட ஃபேஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்கும்னு நினைச்சேன், பரவாயில்ல என்னோட ஃபேஸ் கூட ஞாபகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ லைட்டா ஹீரோயினோட கையை டச் பண்றான். அப்போ ஹீரோயினோட கை கொஞ்சம் கோல்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே உன்னோட கை கொஞ்சம் கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் சாக்கு அப்படின்ற மாதிரி டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறான். ரெண்டு பேர் முகத்துலயும் அவ்வளோ வெக்கப்பட்டுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார்ல ஏறுறாங்க. அப்ப கூட ஹீரோ ஹீரோயினோட கையை விடாம பிடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப ஹீரோ வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு முக்கியமான எனக்கு ஒரு ஒர்க் இருக்கு, ஸோ அதனால உன்கிட்ட சரியா பேச முடியாது, மெசேஜ் கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்றான். ஆனா ஹீரோயின் வந்து பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உன்னோட ஆளுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கால் பண்றான். அப்போன்னு பார்த்தா ரிங் சத்தம் வந்து ரொம்ப கிட்ட கேட்க ஆரம்பிக்குது. இப்ப ஹீரோ இருக்கிற அதே இடத்துல தான் ஹீரோயினுமே இருக்கா. இவ அவளோட அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. அப்பாவுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் போல இருக்கு. இப்ப அந்த பையனுக்காக ஹீரோயினோட அம்மா வீட்டை கேட்டு ரொம்பவே அப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் என்னால தர முடியாது, அது என்னோட அம்மாவோட வீடு அப்படின்னு சொல்லி அவளும் பதிலுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப அப்பா வந்துட்டு என்னைய எதிர்த்து பேசுறியா, உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற பாட்டிலை உடைச்சிட்டு ஹீரோயின் கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பாட்டிலை ஹீரோயின் மேல வீசுறாங்க. ஆனா அதுக்கு இடையில ஹீரோ வந்து நின்னுடுறான். அதனால ஹீரோவோட கையில அடிபட்டுருது. ஹீரோயின் கிட்ட நீ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து ஹீரோவோட கையை பார்த்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த இடத்துக்கு ஜின்னுமே வந்துட்டு நான் வந்து போலீஸு, நீங்க ரொம்பவே ரூடா பிஹேவ் பண்ணிருக்கீங்க, உங்க மேல நாங்க ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்பா வந்து அது என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோக்கு கோபம் வந்துடுது. எதுவா இருந்தாலும் நீ வந்து அவங்கள காயப்படுத்தணும்னு நினைச்சிருக்க, ஸோ அதனால உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு அங்கிருந்து போறான். ஹீரோயினோட ஷோல்டர் மேல கை போட்டிருப்பான். இதை பார்த்து அப்பாவுக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. ஜின் கிட்ட அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்கும்போது ஜின் வந்து அவங்க தான் என்னோட கேப்டன், அவங்களதான் உங்களோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அங்கிருந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களும் மாட்டிப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து வேண்டாம், இது வந்து சின்ன காயம் தான், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஆனா ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேணாம், நீங்க உட்காருங்க நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ் ஹீரோவோட கையில இருந்து ஒவ்வொரு கிளாஸ் பீஸா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ரியாக்ஷனை பார்த்துட்டு உங்களோட ஒய்ஃப் தான் உங்களை பத்தி ரொம்பவே கவலைப்படுறாங்க போல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அவங்களோட ஒய்ஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வரா. ஆனா முழுசா எதையும் சொல்ல மாட்டேங்கிறா. அப்ப நர்ஸ் வந்துட்டு
வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி அடிக்கடி வந்து கட்டு போட வேண்டியிருக்கும். காயம் ஆறுற வரைக்கும் அத மட்டும் மறக்காம பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து அத நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோயின் வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்ன ப்ரொசீஜர் பண்றாங்களோ, அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவனோட மனசுல இன்னும் எத்தன நாள் இந்த மாதிரி போக போகுதுன்னு தெரியலையே! நம்ம எப்பதான் வந்து அஃபிஷியலா மாறுவோம் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஜின் கால் பண்ணிட்டு, "முக்கியமான வேலை வந்திருக்கு. சீக்கிரமா வாங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து, "இப்ப நான் கொஞ்சம் டர்ட்டியா இருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல பிளேஸுக்கு போயி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஜின் வந்துட்டு, "நீங்க வேற இடத்துக்குலாம் போக வேணாம். கார்ல தானே வந்துட்டு இருக்கீங்க. அந்த கார அப்படியே ஓரம் கட்டிட்டு, ஹீரோயின் முன்னாடியே வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி மாட்ட சொல்றான்." ஏன்னா, அப்பதான் ஹீரோவோட பாடிய பார்த்து ஹீரோயின் வந்து வாங்கிக்குவா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அந்த மாதிரி ஐடியா குடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் இது ஒர்க் அவுட் ஆகுமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, கார ஓரமா நிப்பாட்ட சொல்றான். அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு. அதனால நான் இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, டீ ஷர்ட்ட ரிமூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அவனால சுத்தமா முடியல. அப்ப ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி திருப்பி மாட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோவோட பட்டன் வந்து சரியா போட முடியல. ஏன்னா ஹீரோவோட செஸ்ட்டும் மசில்ஸும் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போன்னு பார்த்து ஒரு போலீஸ்காரன் வேற அந்த பக்கமா வந்துட்டு, "யார்ப்பா நீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் பயந்துட்டு ஹீரோ மேல படுத்துக்கிறா. ஹீரோ தான் அந்த ஆள சமாளிச்சு அங்கருந்து அனுப்பி விடுறான். அப்புறம் ஹீரோயின் ஹீரோ மேல சாஞ்சிருப்பாள்ல, அப்ப அவளுக்கு ஹீரோ வந்து ஃபீவர்ல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகியிருக்கும். "உன்னோட உடம்பு ரொம்பவே ஹாட்டா இருக்கே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ வந்து, "இந்த இடம் மட்டும் இல்ல, என்னோட உடம்பு ஃபுல்லாவே ஹாட்டா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயினோட கைய எடுத்து அவனோட நெத்தியில வச்சு காமிக்கிறான். ஹீரோயினோட கை வேற கோல்டா இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணிட்டு, "உன்னோட கை இப்படி கோல்டா இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் கிட்ட அப்படியே கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறான். ஆனா லாஸ்ட்டா பார்த்தா, லிப்ல கிஸ் பண்ணாம, நோஸ்ல மட்டும் சின்னதா ஒரு கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் நடந்து போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வந்து, "வர சாட்டர்டே எனக்கு பர்த்டே வருது. ஸோ, அதனால நீ என் கூட செலிப்ரேட் பண்றதுக்காக வரணும்" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து வரேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ வந்து வந்தா மட்டும் பத்தாது. எனக்கு அதுக்கான கிஃப்ட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோயின் என்ன கிஃப்ட் அப்படின்னு கேட்கிறா. இதுக்கு ஹீரோ கொஞ்சம் தயங்குறான். திருப்பியும் ஹீரோயின் கேட்கிறா, என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோ திருப்பியும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, எனக்கு வந்து உன்ன கிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கேட்டுடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோயின் ஹீரோக்கு பர்த்டே கேக் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்ப இவளோட கசின் வந்துட்டு, "சரி பாட்டி உனக்காக ஒரு பையன பார்த்து வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். உங்க 2 பேத்துக்கும் இடையில எல்லாம் எப்படி போய்க்கிட்டு இருக்கு? கிஸ்ஸு, ஹக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நடக்குதா?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கார் சீன் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா கசின் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. அப்போன்னு பார்த்து ஹீரோ வேற கால் பண்ணிட்டு, "இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும், ஹீரோவோட டீமும் கிரிமினல பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே சின்சியரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் வேற கால் பண்றா. இத பார்த்து சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அட்டெண்ட் பண்ணி பேசு. உன்னோட ஒய்ஃப் தானே பேசுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி கால் அட்டெண்ட் பண்ணாம விட்டுருவான். அப்போன்னு பார்த்து திடீர்னு ஹீரோயின் உள்ள வந்து நிக்கிறா. இத பார்த்த ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. இவன் வேகமா ஹீரோயின் கிட்ட போயி, "இங்க எப்படி நீ வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் பின்னாடி திரும்பி பார்க்குறான். எல்லாருமே ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே எல்லார்கிட்டயுமே சிகரெட்ட வந்து ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்களும் எல்லா சிகரெட்டையும் வந்து அணைச்சுட்டு, அங்கருந்து எல்லாருமே வெளிய ஓடிடுறாங்க. அப்ப போறதுக்கு முன்னாடி, "உங்களுக்கு 5 மினிட்ஸ் டைம் குடுக்குறோம். சீக்கிரமா உங்களோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிரிமினல பிடிக்கிறதுக்கு போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளிய போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோக்காக கேக்லாம் ரெடி பண்ணி, "இத போ பண்ணிட்டு விஷ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் போ பண்ணுவான். அடுத்த செகண்டே ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவோட கன்னத்துல கிஸ் பண்றா. ஹீரோ கிட்ட பர்த்டே பிரசன்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து இதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சீட்டிங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஹீரோயின், "நான் எங்க சீட் பண்ணேன்? நான் சொன்ன மாதிரி ஒரு கிஸ் பண்ணிட்டேன்ல" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "அதெல்லாம் இல்ல. நான் கிஸ் வேணும்னு தான் கேட்டேனே தவிர, எத்தன கிஸ் வேணும்னு கேட்கவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின லிப்ல கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட, "இந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல என்னோட பர்த்டேவ நீ செலிப்ரேட் பண்ணுவ அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட்டு கேக்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து வெளிய இருந்து சத்தம் கேட்குது. 5 நிமிஷம் முடிஞ்சுது. செலிப்ரேஷன் முடிஞ்சுதா இல்லையா? அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சுடுறாங்க. உடனே ஹீரோவும் எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் முன்னாடியே அவனோட யூனிஃபார்ம்லாம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் கேக்க கட் பண்ணிட்டு ஹீரோக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட, "நான் திரும்பி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலுமே சரி, உன்ன வந்து கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து எதுக்காக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு கேட்கிறா. உடனே ஹீரோ வந்துட்டு, "என்னோட பர்த்டே பிரசன்ட் இருக்குல்ல, அத கிளைம் பண்ண தான்" அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ணிட்டு, அங்கருந்து கிளம்புறான்.
அப்படியே கட் பண்ணி ஒரு 3 நாள் கழிச்சு காட்டுறாங்க. இப்போ வரைக்கும் ஹீரோ, ஹீரோயினும் மீட் பண்ணிட்டு இருந்துக்கவே மாட்டாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கூட இப்பதான் ஃபோன் பண்ணி பேசவே ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயின் அவ டியூஷன் எடுக்கிற அந்த குட்டி பொண்ணோட வீட்ட கிராஸ் பண்ணி போறதுக்கு ட்ரை பண்ணுவா. அப்ப அந்த வீட்டுக்கிட்ட நெறைய ரவுடி பசங்க இருக்கிறத நோட் பண்றா. இவங்க எல்லாருமே அந்த குட்டி பொண்ணோட அம்மாவ தேடி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது. அதனால சைலன்ட்டா அவங்கள கிராஸ் பண்ணி போயிடுறா. இப்ப ஹீரோவோட கால கட் பண்ணியிருப்பா. இதனால ஹீரோ அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா திருப்பியும் கால் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுமே அட்டெண்ட் பண்ணிட்டு, இந்த மாரி என்னோட ஃபோன்ல சிக்னல் இல்ல. அதனால தான் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. பதிலுக்கு ஹீரோவும் சரி, திருப்பியும் நம்ம நேர்ல அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கால கட் பண்றான். அப்ப ஹீரோயினுக்கு அவளோட பாஸ்ட்லாம் ஞாபகத்துல வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் குட்டி பொண்ணா இருக்கும்போது அம்மா கூட சேர்ந்து நடந்து போய்க்கிட்டு இருப்பா. அப்ப ஆப்போசிட்ல ஒரு ரவுடி பையன் வந்து அம்மா கிட்ட வம்பு இழுக்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட அம்மா இறந்திருப்பாங்க. ஆனா இப்ப ஹீரோயினோட பாட்டிய பொறுத்தவரைக்கும், அவளோட அம்மாவ வந்துட்டு வேற யாரோ ட்ரிங்க் பண்ணிட்டு கத்தியால குத்திருக்காங்க அப்படின்ற மாரி தான் யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் வந்து, "அதெல்லாம் இல்ல. அன்னைக்கு ஒரு ஆள நான் பார்த்தேன். அந்த ஆள் தான் என்னோட அம்மாவ கொன்னுட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டிக்கு அத புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப ஹீரோயின் இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, இந்த மாதிரியான ஒரு நெலைமை அந்த பொண்ணுக்கும் வந்துரக்கூடாது அப்படின்னு நெனைக்கிறா. அதனால அந்த குட்டி பொண்ணோட அம்மாக்கு, "இந்த மாரி கடன்காரங்க உங்களோட வீட்டு பக்கம் வந்துட்டு போனாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி அனுப்பி விட்டுடுறா. இதனால அந்த குட்டி பொண்ணோட அம்மாவும் அங்கருந்து தப்பிச்சுடுறாங்க. இதனால அதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோயின அந்த ரவுடி பசங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. "உன்னால தான் அவ தப்பிச்சுட்டா. அவ குடுக்க வேண்டிய கடன நீ குடுப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின திட்டிக்கிட்டு இருக்கான். கடைசியா, "உன்னோட அழகு தான் உன்னோட திமிருக்கு காரணம்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த அழக சிதைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட் அவ மேல ஊத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் கிட்ட அவங்கள பிடிச்சு குடுத்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, "எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே. நான் அத தீர்த்து வச்சிருப்பேன்ல" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து சரி சாரி. இதுக்கு மேல இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ ஹக் பண்ணிக்கிறா. அப்ப ஹீரோவோட பட்டன வந்து நோண்டிட்டே இருப்பா. அப்ப ஹீரோ கேட்குறான், "நீ எப்பவுமே வந்து தூங்குவல்ல. ஏன் இந்த வாட்டி தூங்கல?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "இப்ப வர வர நம்ம மீட் பண்ணிக்கிறதே கொஞ்சம் டைம் தான். அது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்?" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்கு வந்து நல்லா புரிஞ்சிருது. எதுக்காக வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவனும் யோசிக்கிறான் போல இருக்கு. அதனால டக்குனு ஹீரோயின போய் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினோட இடுப்புலலாம் கை வைக்க ஆரம்பிச்சிடுறான். இத பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு, "என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்து, "கவலைப்படாத. இங்க தான் நெறைய பேர் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் வந்து, "அப்புறம் எதுக்காக கை வச்ச?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "சரி நான் ஸ்ட்ரெய்ட்டாவே கேட்டுடுறேன். உனக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசை இல்லையா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "எந்த மாதிரி?" அப்படின்னு கேட்கிறா. அப்ப ஹீரோ ஹீரோயின் காது கிட்ட வந்துட்டு, "அந்த மாரி தான்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து, "நீ சரியான வக்கரம் புடிச்சவனா இருக்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிறா. பதிலுக்கு ஹீரோவுமே, "நான் என்ன வேற யார்கிட்டயுமா கேட்டேன்? என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட தானே கேட்டேன்" அப்படின்னு சொல்றான். ஹீரோயின், "உனக்கு இதெல்லாம் எப்ப தோண ஆரம்பிச்சது?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவுமே, "உன்ன ஃபர்ஸ்ட் டைம் எப்ப பார்த்தனோ, அப்பவே இதெல்லாம் தோணிருச்சு" அப்படின்னு சொல்றான். இப்ப பதிலுக்கு ஹீரோயின் வந்து, "அப்படின்னா இதுக்கு பேரு லவ் இல்ல, லஸ்ட்" அப்படின்னு சொல்றா. பதிலுக்கு ஹீரோ, "இது லஸ்ட் கிடையாது. பிசிக்கல் அட்ராக்ஷன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் அவளோட கைய வச்சுட்டு சும்மா இல்லாம, ஹீரோ மேல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து, "நான் பண்றது லஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, இப்போ உன்னோட கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னோட ஃபீலிங் டிஃப்ரெண்ட்டா இருக்கு" அப்படின்னு சொல்றா. ஹீரோ, "நீ எத பத்தி சொல்ல வர? கொஞ்சம் தெளிவா சொல்லு" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்து, "நீ சொன்ன அதே பிசிக்கல் அட்ராக்ஷன் தான் எனக்கும் இருக்கு. நம்ம 2 பேத்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்றா. ஹீரோ டக்குனு ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்ப இடையிலேயே அந்த கிஸ்ஸ ஸ்டாப் பண்ணிட்டு, "இந்த இடம் மட்டும் இப்ப காரம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவளோட பாஸ்ட்ட பத்தி நெனச்சு ரொம்பவே சோகமா நடந்து வந்துகிட்டு இருப்பா. இத பார்த்து ஹீரோ வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு, "நீ என் மேல கோபமா இருக்கியா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு, "சரி அப்படின்னா, இன்னைக்கு நைட் நான் உன்னோட வீட்டுக்கு வரலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு, "அதுக்கெல்லாம் என்னோட பாட்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. நீ டோருக்கு வெளியவே நிக்க வேண்டியது தான்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "அப்படின்னா சரி, உன்னோட ரூம் ஜன்னல் வழியா நான் உள்ள வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு ஹீரோயின், "என்னோட ரூம் 3வது மாடியில இருக்கு" அப்படின்னு
சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும் அப்படின்னா இப்ப இல்லைன்னா என்ன, இன்னொரு வாட்டி நான் உன்னோட ரூமுக்கு வரும்போது உன்னோட ரூம்ல இருக்கிற பெட்ல இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோமோ அதே வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்பி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பாட்டிக்கு பேண்டேஜ் எல்லாம் ஒட்டி விட்டுட்டு அவளோட ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துகிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு பால்கனில இருந்து ஹீரோ எகிரி உள்ள குதிக்கிறான். இத பார்த்தா ஹீரோனுக்கு ஒரே ஷாக்கு. 3வது மாடியில நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அதுக்கு பதில் சொல்ற நிலைமையில கூட இல்ல. டக்குன்னு ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். வந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இடையில கிஸ்ஸ ஸ்டாப் பண்ணிட்டு, "உன்ன திருடுறதுக்காக தான் இந்த திருடன் கெட்டப்ல வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து, "உன்ன பார்த்தா திருடன் மாதிரி இல்ல, குட்டி பூனை மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இடையில ஆன்ட்டியோட சத்தம் கேக்குது. "சீக்கிரமா டின்னர் சாப்பிட வாம்மா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி கூப்பிட்டுட்டு இருந்தவங்க ரூம்குள்ளேயே வந்துடுறாங்க. இதனால ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு புக் ஸ்டாண்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. உள்ள வந்த ஆன்ட்டி அங்க ஹீரோயின் இல்லாதத பார்த்துட்டு அங்கிருந்து ரிட்டர்ன் போறாங்க. ஆனா அவங்க முழுசா வெளிய கூட போகல. அதுக்குள்ள கூட ஹீரோவுக்கு வந்து பொறுமை இல்ல. திருப்பியும் ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். புக்கெல்லாம் கீழ விழுந்துருது. பின்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிறத ஆன்ட்டி பார்த்துடுறாங்க. ஆன்ட்டி இவங்க 2 பேர்கிட்டயும் 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம இவன் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது ஏன் சொல்லல? வந்தவங்களுக்கு ஒரு தண்ணி கூட குடுக்க மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடுக்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ வந்து அதுக்குள்ள, "அதெல்லாம் வேண்டாம் ஆன்ட்டி. நான் ஃபர்ஸ்ட்டு இங்கருந்து கெளம்புறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஆன்ட்டி வந்து, "பரவால்ல. நீங்க 2 பேரும் திருப்பி உட்காந்து பேசுற வேலைய பாருங்க. நான் இங்கேருந்து கெளம்புறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "அதெல்லாம் வேண்டாம். நான் வந்த வழியாவே கெளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எங்கருந்து வந்தானோ, அந்த ஜன்னல் வழியாவே எகிறி குதிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப ஹீரோயின் வந்து, "அதெல்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவ ஸ்பீடா இழுத்துட்டு போயி வெளிய தள்ளிட்டு கதவையுமே சாத்திடுறா. இப்ப ஆன்ட்டி கேக்குறாங்க, "இந்த விஷயம்லாம் பாட்டி கிட்ட சொல்லிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் வந்து, "நான் இன்னும் சொல்லல. எனக்கும் பாட்டிக்கும் இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் போய்க்கிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ எதுக்காக ஹீரோயின் வந்து தன்னை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்களோட வீட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்றா அப்படிங்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஜின்னு வேற வரான். உடனே ஜின்ன ஸ்டாப் பண்ணிட்டு, "எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுமே இருக்கா. அந்த கேர்ள் ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்ட அவளோட வீட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியே வைக்க மாட்டேங்கிறா. எதுக்காக இருக்கும்?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஜின் வந்து கண்டுபிடிச்சிடுறான். "நீங்க உங்களோட கதைய பத்தி தான் சொல்றீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத பத்தி நானு, என்னோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் நீங்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இப்படி 4 பேரும் ஒரு நாள் ஒண்ணா சேர்ந்து மீட் பண்ணலாம். அப்ப நான் பேச்சுவாக்குல என்ன விஷயம் அப்படிங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோக்குமே இது ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஆஃபீஸ்க்கு பாட்டியுமே வந்திருப்பாங்க. அவங்க அங்க இருக்கிற ஒரு போலீஸ் கிட்ட, "என்னோட பொண்ணோட சாவுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு சில எவிடன்ஸ் எல்லாம் வச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோவுமே அங்க வரான். "நான் வந்து எல்லாத்தையுமே பண்ணி தரேன்" அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி ஹீரோவ சுத்தமா நம்ப மாட்டேங்கிறாங்க. "நான் என்னோட பொண்ணு இறந்த பிறகு அவ எப்படி இறந்தா அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்து வருஷக்கணக்குல உங்களோட ஆபீஸ்க்கு நான் அலையுறேன். ஆனா இதுவரைக்கும் நீங்க எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல" அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோயின் கால் பண்ணிட்டு, "எங்க இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, பாட்டி "நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷன்ல, "எத்தன வாட்டி சொல்றது? அங்க போகாதீங்க" அப்படின்ட்டு. "ஏன் கேட்கவே மாட்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஃபோன கட் பண்ணிடுறா. இப்ப ஆப்போசிட்ல பேசுறது ஹீரோயின் தான் அப்படிங்கிறது ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனால "நீங்க யாரு? நீங்க வந்து லூலுவோட பாட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, இவங்களும் "ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோ பாட்டிய ஸ்டாப் பண்ணிட்டு, "உங்களோட கேஸ சால்வ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி வந்து, "நீ என்ன பண்ணாலும் என்னோட பேத்திக்கு அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் முக்கியம். அத தவிர வேற எதுவுமே முக்கியம் இல்ல" அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்றா. ஹீரோவும் கால் அட்டெண்ட் பண்ணிட்டு, "நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றான். அப்ப ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, பாட்டிக்கும் இந்த ஹீரோனுக்கும் இடையில என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால அங்க ஒர்க் பண்ற இன்னொருத்தவங்க கிட்ட இந்த கேஸ பத்தி கொஞ்சம் விசாரிக்க சொல்லிட்டு, அவன் ஹீரோயின பாக்கறதுக்காக கிளம்புறான். இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட, "இந்த மாரி நம்ம 2 பேரும் ஒண்ணா இப்பதான் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபீலிங் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து, "இப்ப நம்ம 2 பேரும் தனியா வரோம். ஆனா திருப்பி இங்க வரும்போது கிட்ஸோட வருவோம். கிட்ஸுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்போம்" அப்படின்னு சொல்றான். கடைசி ஹீரோ, "இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணா தானே இருக்க போறோம்" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயினும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, "ஆமா, இப்ப அத யார் இல்லன்னு சொன்னா?" அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஹீரோவோட வீட்டுக்கு வராங்க. ஜின்னையும் ஜின்னோட ஒய்ஃபையும் ஹீரோ அவனோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருப்பான் போல இருக்கு. அதுக்காக சமைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப பாட்டி சொன்னதும் ஹீரோயின் சொன்னதும்
நடந்ததும் இவனோட மைண்ட்ல மாத்தி மாத்தி வந்து ஞாபகத்துல வர ஆரம்பிக்குது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினோட பாட்டி கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. ஆனா அதே பக்கம் ஹீரோயின் என்னடான்னா ஸ்டார்டிங்ல வந்து அந்த கொலைகாரனை பத்தி பேசியிருப்பா. ஆனா போக போக அவங்கள பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டா. இவ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிக்குது. அதே நேரம் ஃபியூச்சர்ல ஹீரோயின் நம்ம கூட இருப்பாளா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரோக்கு தோணுது. ஏன்னா இனிமே ஹீரோயின் வந்து பாட்டி கிட்ட ஹீரோவை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டா. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்க ஆரம்பிச்சிடுறான். நீ ஏன் உன்னோட வீட்ல என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடியே ஜின்னோட ஒய்ஃபும் அங்க வந்துடுறாங்க. அதனால ஹீரோக்கு ஆன்சர் பண்ணாமலேயே அவங்கள பாக்குறதுக்காக போயிடுறா. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பவும் வந்து ஜின் வந்து பேச்சுவாக்குல ஹீரோயின் கிட்ட நீங்க 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? உங்களோட ரிலேஷன்ஷிப் பத்தி உங்களோட வீட்ல சொல்லிட்டீங்களா இல்லையா? அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்பவும் அதுக்கு ஹீரோயின் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. இந்தாங்க இந்த டிஷ் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இதனால ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது. நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான். அதே நேரம் ஜின்னுமே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான். ஒய்ஃப் தான் கை தாங்களா அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ள வந்து ஹீரோவை பாக்குறா. ஹீரோ நல்ல போதையில இருக்கிறதுனால நான் போய் உனக்காக ஹனி வாட்டர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோயினை பிடிச்சு வச்சு நல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பெட்டுக்குமே தூக்கிட்டு போயிடுறான். அப்ப ஹீரோயின் கிட்ட கேக்குறான் உன்னோட பாடி ரெடியா இருக்கா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் ரெடி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததா ஹீரோ வந்துட்டு சரி உன்னோட மனசு வந்து ரெடியா இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு உன்னோட பாடி வந்து எனக்காக ரெடியா இருக்கு. ஆனா உன்னோட மனசு வந்து எனக்காக ரெடியா இல்ல. ஏன்னா நீ என் கூட ஒண்ணா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னை ஏமாத்திட்டு போகலான்னு நினைக்கிற. நீ என்னை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் டென்ஷன் ஆகி அங்கிருந்து எந்திக்கிறா. நான் அந்த மாதிரிலாம் நினைச்சதே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதை நம்ப மாட்டேங்கிறான். அப்புறம் எதுக்காக என்ன உன்னோட வீட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து இப்ப இங்க நடக்கிற விஷயத்த பத்தி நீங்க என்ன ஜட்ஜ் பண்றீங்கல்ல. எனக்கு இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போயிடுறா. ஹீரோவும் எவ்வளவோ சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனா ஹீரோயின் அவளோட ஸ்லிப்பர்லாம் மாட்டிட்டு அங்கிருந்து போவா. அப்ப ஹீரோ உள்ள இருந்து வெளியே ஒரு ஸ்லிப்பரை தூக்கி எறியறான். அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு ஹீரோயின் வராளா இல்லையா அப்படிங்கறத நோட் பண்றதுக்காக கதவு பக்கத்திலேயே வந்து காதை வச்சுட்டு நின்னுட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் வர மாதிரி தெரியல. அதனால இவனுமே சோகத்துல அந்த ஸ்லிப்பரை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஹீரோவோட அம்மா அங்க வந்துடுறாங்க. அம்மாவை பார்த்த உடனேயே இவன் கொஞ்சம் நார்மலா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அம்மா வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு என்ன இங்க பார்ட்டி நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவனும் இந்த மாதிரி ஜின்னோட ஒய்ஃபும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய மேரேஜ் ஹால்லாம் பார்த்து வச்சிருக்கேன். உனக்கு இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போட்டோவா காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ சொல்றான் எங்களுக்கு இடையில பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அம்மா சொல்றாங்க நீ உண்மையாவே அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்த அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவளை சமாதானப்படுத்துற வழிய பாரு. உங்களுக்கு இடையில எந்த பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. அதெல்லாம் மறந்துட்டு ஃபர்ஸ்ட் நீ அவளோட வீட்டுக்கு போ. அவ வந்து உன்கிட்ட திரும்பியும் வர வரைக்கும் அவளோட வீட்டு முன்னாடியே உட்காந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இவனும் சரிம்மா அப்படின்ட்டு கேட்டுட்டு வேக வேகமா ஹீரோயினோட வீட்டுக்கு போறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அதுல பாட்டி வந்து ஹீரோயின் கிட்ட நான் புதுசா ஒரு போலீஸ் ஆபீசரை மீட் பண்ணேன். அவங்க கூடிய சீக்கிரமாவே உன்னோட அம்மாவோட டெத்தை பத்தி விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஓ அப்படியே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே வரும்போதுதான் பாக்குறா ஹீரோ அங்க உட்கார்ந்துருக்கான். அதனால ஹீரோயின் அவளோட ஜாக்கெட் எடுத்து ஹீரோ மேல போத்தும் போது ஹீரோவுமே கண்ணை முழிச்சிட்டு ஹீரோயினை பாக்குறான். பார்த்து அடுத்த செகண்டே ஹீரோனை ஹக் பண்ணிட்டு அவனை ரொம்பவே மிஸ் பண்ணேன். நான் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து உள்ள இருந்து பாட்டி வெளியே வராங்க. 2 பேத்துக்கும் இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க 2 பேரும் மேல் மாடியில நின்னுகிட்டு இருக்காங்க. பாட்டி கீழே நின்னுட்டு இருக்காங்க. அதனால இவங்க 2 பேத்தையும் பாட்டி கவனிக்காம வீட்டுக்கு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட நீ என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோனுக்கா ஒன்னும் புரியல. நான் எப்போ உன்னை விட்டு போறேன்னு சொன்னேன். நீ எதுக்காக இப்படி பேசுற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து நேத்து நைட் நீ தானே என்னை விட்டு போக போறதா சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு ஹீரோயினும் அது ஏதோ கோபத்துல பேசிட்டேன். அதுக்காக உன்னை விட்டு போயிடுவேன்னு ஆயிடுமா அப்படின்னு கேக்குறா. ஆனா ஹீரோ இப்ப இதை திருப்பி விடுற மாதிரி இல்ல. குழந்தைத்தனமா ஹீரோயின் கிட்ட நீ என்னை விட்டு திரும்பவும் போக மாட்டல அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்னோட அம்மாவோட கேஸை பொறுத்த வரைக்கும் நீ அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாம அதுல இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றா. ஏன்னா பாட்டி வந்து ஹீரோவை பத்தி தான் சொல்றாங்க அப்படிங்கறத ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்கா. அதனாலதான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி
சொல்றா. ஹீரோயினுக்கு ஹீரோயினோட அம்மாவ வந்து யார் கொன்னாங்களோ அவங்கள நினைச்சா ரொம்பவே பயமா இருக்கு. எங்க அவன் ஹீரோவையுமே வந்து ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. அதனால ஹீரோவ கூட பாட்டி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்காம இருந்திருக்கா போல இருக்கு. ஏன்னா ஹீரோ வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் அப்படிங்கிறது பாட்டிக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா ஹீரோயினோட அம்மா கேஸ பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோயின் வந்து ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணாமயே வச்சிருக்கா போல இருக்கு. இப்ப ஹீரோக்கு இருமல் வர ஆரம்பிக்குதா, எனக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் ஹாட் வாட்டர்ல குளிக்க சொல்லிட்டு டவல் எடுத்துட்டு வர்றதுக்காக ஹீரோயின் போயிருப்பா. அப்ப ஹீரோ குளிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயினும் டவல குடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவா. இப்ப ஹீரோ டவல வாங்காம ஹீரோயின பிடிச்சு உள்ள இழுத்துடுறான். ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தண்ணி ரொம்பவே சூடா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான். உடனே ஹீரோயினும் ஷவரை ஆஃப் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அங்கிருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். போதாத குறைக்கு இடுப்புல வேற கை வைக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினால ஹீரோவையும் கட்டுப்படுத்த முடியல, அதே நேரம் அவளையும் கட்டுப்படுத்த முடியல. அப்போன்னு பார்த்து எப்பவும் போல ஆன்ட்டி உள்ள வந்துடுறாங்க. 2 பேரும் அந்த சீனை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்காக ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து குடுக்குறான். ஹீரோயினும் அதை குடிக்கிறா. அப்ப ஹீரோ கேக்குறான், இப்பதான் ஆன்ட்டியும் இல்ல பாட்டியும் இல்ல அப்படின்னா விட்ட வேலையை இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புல கை வைக்கும்போது ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ கேக்குற மாதிரி இல்ல. திருப்பியும் ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்ப ஹீரோயின் நெக்ஸ்ட் வீக் பாட்டி கிட்ட உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு ஹீரோக்கு செம ஜாலி ஆயிடுது. திருப்பியும் அவனோட வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். இடுப்புல கை வைக்கிறது, கிஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஹீரோக்கு கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி பேசுறான். ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்ம இத்தனை நாள் தேடிட்டு இருந்த கிரிமினல் எங்க இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நம்ம சீக்கிரமாவே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் வரேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போய் நான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தவன் கிடைச்சிட்டான். அவனை பிடிக்கிறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இதை நினைச்சா கொஞ்சம் கவலையா இருக்கு. அப்ப ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு கவலைப்படாத, நான் கண்டிப்பா எனக்கு எந்த விதமான டேமேஜும் இல்லாம திருப்பியும் உன்னை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்றா. அதுக்கு அடுத்த கொஞ்ச நாளுக்கு ஹீரோ வந்து அந்த கிரிமினலை ஃபாலோ பண்றது, அவன் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையா பண்ணிக்கிட்டு இருப்பான். கடைசியா அந்த கிரிமினலை பிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் படையை எடுத்துக்கிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக போவான். இப்ப ஹீரோ மேல அந்த புல்லட் இறங்கிடுது. இருந்தாலும் அந்த குற்றவாளியை பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோவை பத்தி நினைச்சு பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி கெட்ட கனவு மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு அவ எந்திக்கிறா. அதுக்கப்புறம் அவளோட போனை செக் பண்ணி பாக்குறா. அதுல ஹீரோ நேத்து நைட்டு என்னோட ஒர்க் எல்லாம் நாளையோட முடிய போகுது, நான் சீக்கிரமாவே உன்னை பாக்குறதுக்காக காலையில வந்துருவேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்கான். ஹீரோயினும் இதை பார்த்துட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. பாட்டி எங்க வந்துட்டு இவ்வளவு காலையில எதுக்காக எந்திரிச்சிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு, கனவு எதுவும் கண்டியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. பாட்டி யாரு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் டக்குன்னு இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு போலீஸ்னு சொல்றான். அவன் மத்த போலீஸ் மாதிரி இல்லாம ரொம்பவே நேர்மையானவன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பத்தி ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் தான் கால் அட்டன் பண்ணி பேசுறான். அங்க ஆப்போசிட்ல ஜின் வந்து ஹீரோக்கு அடிபட்ட விஷயத்த சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோனுக்கு ரொம்பவே கவலையா போயிடுது. இப்ப பாட்டி ஹீரோயினை பார்த்துட்டு நீ இத்தனை நாள் இது எதுக்காக என்கிட்ட சொல்லாம மறைச்ச, ஃபர்ஸ்ட் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, எல்லாருமே சேர்ந்து ஒரு நாள் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போன்னு பார்த்து ஆன்ட்டி வேற உள்ள வராங்க. ஆன்ட்டி வந்த உடனே ஹீரோயின் வந்து இந்த மாதிரி ஹீரோக்கு அடிபட்ட விஷயத்த சொல்லும்போது பாட்டி கிட்ட கேட்டு ஷாக் ஆயிடுது. அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நீதானா அப்படின்னு சொல்லி பாட்டி அந்த ஆன்ட்டியை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க 2 பேத்துக்கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோவோட வீட்டுக்கு போய் சில திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக போயிருப்பா. ஜின்னுக்குமே கால் பண்ணி ஹீரோ எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பவும் பார்த்து டக்குன்னு அந்த போனை வாங்கி ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயின் நீங்க இப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்களான்னு கேட்கும்போது ஹீரோ வந்து இல்ல அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் சவுண்டு ஹீரோனுக்கு நல்லாவே கேக்குது. இது ஜின்னுமே நோட் பண்ணிட்டு இல்ல கேப்டன் வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இப்பவுமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, ஆனா கூடிய சீக்கிரமாவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிட்ட பிறகு ஹீரோ ஜின்னை வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஹீரோ எழுதின ஒரு டைரி கையில கிடைக்க ஆரம்பிக்குது. இவ்வளவு
இவனும் எடுத்து ஒவ்வொன்னா படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல ஃபுல்லாவே ஹீரோயின பத்தி தான் ஹீரோ எழுதியிருப்பான். இத பாக்க பாக்க ஹீரோயினுக்கு அழுகழுகையா வருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோ அவனோட வீட்ல வந்து உட்கார்ந்திருப்பான். அப்ப பின்னாடி இருந்து ஹீரோயின் ஹக் பண்ணும்போது, ஹீரோ டக்குன்னு ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "எனக்கு கொஞ்சம் அடிபட்டிருக்கிறதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்க போறேன். நீ இங்கருந்து போ" அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அங்கிருந்து போன மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதனால இவனும் கதவ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் அங்கேயே தான் நின்னுகிட்டு இருக்கா. உடனே இவனும் சமாளிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல, "அது வேற ஒண்ணும் இல்ல. நான் கொஞ்ச நாளா குளிக்கலையா, அதனால தான் கிட்ட வர வேணாமேன்னு பார்த்தேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா இப்ப ஹீரோயின் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கிறத பார்த்துட்டு, ஹீரோ வந்துட்டு, "சரி நான் உன்கிட்ட போய் தான் சொல்றேன், ஒத்துக்கிறேன். நான் எதுக்காக உன்ன வந்து என்கிட்ட வர வேணான்னு சொன்னேன்னா, ஏற்கனவே நான் உனக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ நான் மீறிட்டேன். அதனால தான் உன்ன எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. தயக்கத்துல தான் உன்ன அவாய்ட் பண்ணேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் ஹீரோவ ஹக் பண்ணிட்டு, "நீ என்கிட்ட பொய் சொன்னல்ல, அதுக்கு நான் இப்ப பனிஷ்மென்ட் குடுக்க போறேன்" அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் என்ன பனிஷ்மென்ட் அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோயின் ஹீரோவ கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறா. இதுதான் பனிஷ்மென்ட் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின பெட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அப்ப ஹீரோயின் கேட்கிறா, "உனக்கு வந்து அடிபட்டது வலிக்கலையா?" அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோ வந்து, "எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அந்த புல்லட் வந்து என்னோட அடி வயித்துல வந்து பட்டுது. அதனால அதுக்கு கீழ இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கிறத நான் இப்ப செக் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நைட்டே வந்து 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹீரோயின் பேண்டேஜ்லாம் மாத்தி விட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோ சொல்றான், "நான் என்னோட போலீஸ் வேலைய விட்டுடலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு. பதிலுக்கு ஹீரோயினும் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, "இப்ப ஏற்கனவே நான் உனக்கு பண்ணி குடுத்த ப்ராமிஸ மீறிட்டேன். எனக்கு வந்து இப்ப ஆபத்து வருது. இதே மாதிரி நாள பின்ன ஆபத்து வந்துச்சு அப்படின்னா, அது உன்னையுமே ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அதனால தான் நான் வேலைய விட்டு நிக்க போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயின் வந்து அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நான் உங்க கூட பழகுறதுக்கு முன்னாடி வரைக்குமே, இந்த போலீஸ் வேலைனா ரொம்பவே டேஞ்சரான ஒண்ணுன்னு தான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து, இப்போ உங்க கூட இருக்கும்போது நான் ரொம்பவே சேஃபா ஃபீல் பண்றேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ன எப்பவுமே சேஃபா ஃபீல் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸ் ஜாப விட வேண்டான்னு சொல்றா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் இருந்தத விட எனக்கு இப்ப தான் உன்ன ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "ஐ லவ் யூ" அப்படின்னு சொல்றான். இதுக்கு பதிலுக்கு ஹீரோயினுமே "ஐ லவ் யூ டூ" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ திருப்பியும் ஹீரோயின கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறானா, அந்த கிஸ் அதோட நிக்கல. அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோயின் திருப்பியும் கட்டு பிரிஞ்சிட போதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ கேட்கற மாதிரியே இல்ல. அடுத்த ரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோயின் பாத்ரூம்ல கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருப்பா. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அன்னைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து சூப்பர் மார்க்கெட் போயிருப்பாங்கல்ல. ஸோ அப்ப வந்து ஹீரோனுக்கு தெரியாம நைட் யூஸ் பண்ற முக்கியமான பொருள ஹீரோனுக்கு தெரியாம எடுத்து வச்சிருப்பான். அப்ப ஹீரோயின் இத பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ அது ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகும் கூட ஹீரோயின் கை 2த்தையும் தூக்க சொல்லியிருப்பா. ஹீரோ கை 2த்தையும் தூக்கும்போது, உள்ள வந்து சின்ன டப்பா இல்ல, ஒரு டசனே வந்து இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஷாக்ல நின்னுகிட்டு இருப்பா. இப்ப அந்த மொத்த பொருளையும் ஒரே நாள்ல யூஸ் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு பயத்திலேயே நின்னுகிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து ஹீரோவே வந்து திருப்பியும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்ப ஹீரோயின் இது ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றா. இருந்தாலும் ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல, கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்ப ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதனால ஹீரோவும் வழக்கம் போல அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவ காட்டுறாங்க. இப்ப ஹீரோ வந்து ஹீரோயினோட அம்மாவ யார் கொன்னாங்களோ, அத கண்டுபிடிக்கிற வேலையா தான் வெளிய வந்திருப்பான். இப்ப அது சம்மந்தமா ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபைல குடுக்குறாங்க. ஹீரோவும் அத வாங்கி வச்சுக்கிறான். அந்த ஃபைலுக்குள்ள ஹீரோயினோட அம்மாவ கொன்னவங்களோட பேரு, டீட்டெயிலு, அவங்க இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோவும், ஹீரோயினும் இப்ப ஹீரோயினோட அம்மா கல்ற முன்னாடி நின்னுகிட்டு இருப்பாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயினும் மத்தவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ மட்டும் அங்க நின்னுகிட்டு இருக்கான். இதனால ஹீரோயின் திருப்பியும் வந்து ஹீரோவ பாக்குறா. ஹீரோ ஹீரோயினோட அம்மா கிட்ட, "நீங்க இனிமே உங்களோட பொண்ண பத்தி கவலைப்படாதீங்க. உங்களோட பொண்ண நான் நல்லபடியா பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு சல்யூட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத பார்த்து ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆயிடுது. ஹீரோவ போய் ஹக் பண்ணிக்கிறா. இதோட இந்த மூவியே முடியுது. இந்த மாரி நெறைய மூவி பார்க்கறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் ஹைப்பும் வந்து பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.